மங்களரூபிணி மதியணி சோழினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திட சங்கரி சௌந்தரியே கங்கண பாணிய கனிமுக கண்டன கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி காணொரு மலரண கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவார் தானொரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவார் மானொரு விழியால் மாதவர் ஒளியால் மாலைகள் சூடிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துர்க நிவாரணி காமாட்சி. ஓம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலாபர்ணாமா பார்வதி காளி கைமவதி சிவாத்ரி நயனாகாத்தியாயணி பைரவி சாவித்ரி நவயவனா சுபகதி சாம்ராஜ்ய லட்சுமி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ அஷ்டாதச மகாலட்சுமி துர்காம்பிகா அம்பாள் அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்க்கை. அஷ்டம்னா 8, தசம்னா 10, 18 புஜங்களை கொண்ட மகாலட்சுமி துர்க்கை. அஷ்டலட்சுமி அரங்கே அடங்கிய துர்க்கைங்கிறதுனால சகல சௌபாக்கியங்களும் உத்தரவல்லவள். அது 18 கரங்களை கொண்ட கிழக்கு பார்த்த சாந்த சுரூப துர்க்கை. இந்த 3 அம்சம் கொண்ட துர்க்கை இந்தியாவிலே இங்கே மட்டும்தான் இருக்கு. அம்பாள் கல்கத்தா காளி கேள்விப்பட்டீங்களா? கல்கத்தா காளியோட சாட்சாத் சாந்த சுரூபம் தான் அம்பாள். அதாவது இப்ப இருக்கிற குருமாச ஞானம் 27வது குருமாச ஞானம், 27, 26, 25, 25வது குருமாச ஞானம் திருக்கைலாயம் போயிருக்கும் போது அங்க கிட்டத்தட்ட கைலாயத்தை நெருங்கும் போது தன் முன்னால இருந்த பாதை சரிய ஆரம்பிச்சு விடுது. உடனே அம்மா காப்பாத்து அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது அப்ப கல்கத்தா காளி முன்னால தோன்றி இந்த சரிவை நிறுத்திட்டு தன் கையில இருக்கிற புஷ்பத்தை தூக்கி போடுற அந்த பக்கம் புதிய பாதை உருவாகுது. அந்த புதிய பாதை வழியா திருக்கைலாயம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தன்னை காப்பாத்தின அம்பாளை சேவிக்கணும் அப்படின்ட்டு கல்கத்தா போய் காளியை சேவிக்கிறார். அப்ப உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாள் நிஷ்டையில நான் உக்ரமாவே இருக்கேன், நான் சாந்தப்படுத்தி உன் பக்கத்திலேயே வச்சுக்கோன்னு உத்தரவாருது. அதனால அங்க இருந்தபடியே கீழே இந்த மகிழ்ச்சி இருக்குன்னா மகிழ்ச்சியிலேருந்து சிரசி ஆழி எழுதி ஒரே ஸ்டோன்ல அங்கேயே வடிவமைச்சு அங்க ஆவாகனம் பண்ணி இங்க கொண்டு பிரதிஷ்டை பண்ணார். அப்படி அங்க இப்பனாக்க ஒரே நாள்ல ஃப்ளைட்லயோ கொண்டு வந்துடலாம். ஆனா அந்த காலத்துல அது வசதி இல்லைங்கிறதுனால தரமார்க்கமா தான் வந்தா. அப்ப ஏகக்கூடி அங்க ஆவாகனம் பண்ணாலும் இங்க கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணதும் ஒரே நேரம் உத்திராஷாட நட்சத்திரம் தனுசு. அதனால உத்திராஷாட நட்சத்திரம் தனுசு ராசி மகர ராசிக்காரர்களுக்கு பரிகார தேவதையா பரிபாலிச்சுட்டு இருக்கா. அம்பாளோட விசேஷம், அம்பாள் உத்தரவு இல்லாமல் பார்க்க முடியாது. அம்பாள் உத்தரவு இருந்தாதான் பார்க்கலாம். அம்பாள் உத்தரவாயி அம்பாளை பார்க்கறதே விசேஷம்தான். அப்படி இருக்கிறச்சே வார நாட்கள்ல செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு விசேஷம், ராகுகால விசேஷம், மாதாந்திர விசேஷம், பௌர்ணமி, உத்திராடம் 2 நாளும் விசேஷம். வருஷாந்திர விசேஷம்னாக்க புரட்டாசி மாசத்துல வர்ற சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். 10 நாளும் யாகசாலையில பக்கத்துல இருக்கிற உற்சவமூர்த்தி அம்பாள் கொலு வச்சிருவா. கொலு வச்சு 10 நாளும் ஹோமம் நடக்கும். நவச்சண்டி யஜ்ஞன்னு சொல்லிட்டு 10 நாள் நடந்து 10வது நாள் கடம் புறப்பட்டு அபிஷேகம் ஆகும். ரொம்ப விசேஷமா இருக்கும்.